பற்கள் சொத்தையாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஏதாவது நம்ம பாரம்பரிய தமிழ் வைத்தியம் இருக்கா? பற்கள் சொத்தையாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பற்களை எவ்வளவு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள போகிறீர்கள், உங்களுடைய அந்த வாய்ப்பகுதி, அந்த டென்டல் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்களே, அதுதான் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம். அதுதான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே பிரதானமாக அமைகிறது. நீங்கள் அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய அந்த டூத் பேஸ்ட்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். அதில் அந்த ஜைலோஸ்ன்ற அந்த சுகர் மெட்டீரியல்லாம் இருக்குது, ஃப்ளோரைடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அது வந்து அவ்வளோ உகந்ததில்ல. நல்ல பல்பொடி நீங்கள் தேர்ந்தெடுத்து, நீங்கள் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், நீங்கள் படித்து பார்த்து எடுத்து பல்பொடியை நீங்கள் வச்சு, ரொம்ப ஹார்டு ப்ரஷ் வச்சுலாம் ப்ரஷ் பண்ணக்கூடாது, அந்த எனாமல் கெடாமல் பார்த்துக்கணும். பற்கள் சொத்தை அடையிறது வந்து காரணம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு சுகாதாரமற்ற தன்மை தான். நம்மளை சரியாக பாதுகாத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய பற்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமைகளில் மிகப்பெரிய ஒன்று. இந்த விட்டமின் சி நான் சொன்ன மாதிரி முன்ன இதில் கூட அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இரவு நேரங்களில் இனிப்பு நிறைய சாப்பிட்றது, சர்க்கரை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு மேலே போனால் எல்லாம் அமிர்தமும் விஷம்ன்ற மாதிரி சர்க்கரை நிறைய சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ருக்டோஸ் நம்ம சலைவாவோடு சேர்ந்து உமிழ்நீரோடு சேர்ந்து அது வந்து அமிலத்தன்மையாக மாறுது. இந்த அமிலத்தன்மை நம்மளுடைய பற்களை பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடாகி உங்களுக்கு பற்கள் சொத்தையாக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து நுண்கிருமிகளின் ஆதிக்கம். வாயில் கிட்டத்தட்ட ஒரு 800 விதமான நுண்கிருமிகள் நம்மோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம் உடல் முழுக்கும் நுண்கிருமிகள் நம்மளோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நுண்கிருமிகளை தாண்டி வேறு நுண்கிருமிகளின் ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பித்தால் இந்த பற்கள் சொத்தை அடைய ஆரம்பிக்கும். பற்கள் சொத்தை வந்துவிட்டால் தமிழ் மருத்துவத்தில் ஒரு சில மருத்துவங்கள் அந்த காலத்தில் இருந்தது, இப்பொழுது யார் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். பற்கள் சொத்தை வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு உங்களுடைய வாயை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை பல் விளக்கி நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீரில் கொப்பளித்து, உணவு சாப்பிட்டவுடன் வாயை சுத்தமாக கழுவ வேண்டும், உணவு கொப்பளிக்க வேண்டும். இது மாதிரிலாம் நிறைய பழக்க வழக்கங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பல்லை சொத்தையாகாமல் பார்த்துக்க முடியும். வணக்கம், நன்றி.